ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஷோல்டர் மெஷர்மெண்ட்டில் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸ்லீவ் அதாவது ஷோல்டர் ஃபால் ஆகிறது, கழுத்து வந்து லூஸ் ஆகிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் அளவு கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பாடி பீஸில் வந்து நம்மளுக்கு பாடி மெஷர்மெண்ட்டு செஸ்ட் எவ்வளோ வேணும் அப்படின்றத நம்ம அதை மெஷர்மெண்ட்டை எடுத்துகிட்டு, அந்த அளவுக்கு நம்ம துணியை கட் பண்ணி வச்சுட்டு, பேக் ஒயரை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு 4 ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நார்மலாக எப்போவும் தைக்கிற மாதிரி தான். அதுக்கப்புறம் மேலே தையலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. விட்டுட்டு ஃப்ரண்ட் நெக் எடுங்க. ஃப்ரண்ட் நெக் எடுக்கும் போது லூஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா, இப்போ அகலம் வந்து நம்மளுக்கு எடுக்கும் போது ஒரு 2.5 இன்ச்சுன்னு வரும். நம்ம அந்த 2.5 இன்ச்சுன்னு எடுக்காமல் ஒரு 2.25 எடுத்துக்கோங்க. ஆனால் கீழே போகும்போது ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு கூட நம்ம இப்போ 2.25 எடுத்தோம்னா அங்கே 3.25, 3.5 கூட நம்ம வச்சுக்கலாம். அதாவது கீழே இருக்கிற கர்வ் வந்து நம்மளுக்கு 3.5 3.25 வந்தால் கூட ஓகே தான். இப்போ இதில் 2.5 இருக்குது. ஆனால் நான் கட் பண்ணும்போது 2.5 கட் பண்ணியிருக்க மாட்டேன். 2.25 தான் கட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இறக்கமாக போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஷோல்டரோட அளவு வந்து கம்மியாகணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நெக்கு வந்து மேலே ஏற்றி போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஷோல்டரோட லென்த்து வந்து அதாவது ஷோல்டரோட அகலம் வந்து அதிகமாகணும். இவங்க இந்த அளவு ப்ளவுஸில் ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் டபுளாக போட்டிருப்பேன். அதாவது அவங்க கொடுத்த அளவு ப்ளவுஸில் என்ன இருந்ததோ அது ஒரு மார்க்கும், அது இல்லாமல் அவங்க ஆல்ட்ரு என்ன சொன்னாங்களோ அதில் ஒரு மார்க்கும் போட்டிருப்பேன். இப்போ இதில் வந்து அவங்களுக்கு ஆம்கோல் சைடில் கொஞ்சம் சுருக்கம் வருதுன்னு சொன்னாங்க. செஸ்ட்டு சைடில் ரொம்ப மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி சொன்னாங்க. அதனால் ஒரு 1/2 இன்ச்சு இறக்கியிருப்பேன். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி எடுத்துகிட்டு பேக் நெக்கு ட்ரா பண்ணிக்கணும். பேக் நெக்கு ட்ரா பண்ணும்போது கீழேருந்து நம்ம 1 இன்ச்சு விட்டுருப்போம். விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம மார்க் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ப்ளவுஸோடைய அளவு வச்சு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் வந்து அகலம் அதிகமாக இருக்குது. இவ்வளோ அகலம் இருக்கும் போது நம்மளோட ஷோல்டருடைய லென்த் வந்து ரொம்ப கம்மியாக வச்சா போதும். ஐ மீன் அந்த ஷோல்டருடைய அகலம் வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக வச்சா போதும். ஃப்ரண்ட்டோட உயரம், டாட்டு, நெக்கு எல்லாமே நம்ம அளவு ப்ளவுஸோட அளவு வச்சு நம்ம எடுத்து மார்க் பண்ணிக்கணும். கஸ்டமர் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் கொடுக்க வராங்க, ஃபஸ்ட் டைம் தான் கொடுக்க வராங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸை அவங்கள போட்டு பார்க்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அளவிடுங்க. எதனாலனா அந்த ப்ளவுஸில் ஏதாவது ஆல்ட்ரு இருந்தால் அதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.